பன்மையை நிராகரித்தல். ஸ்லோகம் 464. பரிபூர்ணமாயும் அடிமுடியற்றதாயும் அளவிட முடியாததாயும் செயலற்றதாயும் ஒன்றேயாகவும் இரண்டற்றதாகவும் உள்ளது பிரம்மம். இங்கு ஒரு சிறிதும் பல பொருள்களின் இருப்பு அல்லது பன்மை என்பது இல்லை. இந்நிலை மனத்தாலேயே அடையப்பட வேண்டும். இங்கு சிறிதும் வேற்றுமை இல்லை. எவன் இங்கு வேற்றுமை காண்கிறானோ அவன் மரணத்தினின்று மரணத்தையே அடைகின்றான். இது கடோ உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 465. இருப்பே வடிவாகியதும் அறிவே வடிவாகியதும் என்றும் உளதும் ஆனந்தமே வடிவாகியதும் செயலற்றதும் ஒன்றேயானதும் இரண்டற்றதும் பிரம்மம். இங்கு ஒரு சிறிதும் பன்மை இல்லை. ஸ்லோகம் 466. அந்தராத்மாவாயும் ஒருபடித்தாயும் பூர்ணமாயும் முடிவற்றதாயும் எங்கும் முகமுள்ளதாயும் ஒன்றாயும் இரண்டற்றதாயும் உள்ளது பிரம்மம். இங்கு ஒரு சிறிதும் பன்மை இல்லை. ஸ்லோகம் 467. தள்ளவும் கொள்ளவும் முடியாததாயும் எதையும் தாங்காததாயும் எதனாலும் தாங்கப்படாததாயும் ஒன்றாயும் இரண்டற்றதாயும் உள்ளது பிரம்மம். இங்கு சிறிதும் பன்மை இல்லை. ஸ்லோகம் 468. குணங்களுக்கு அப்பாற்பட்டதாயும் பகுதிகளற்றதாயும் நுண்ணியதாயும் கற்பனைகளை கடந்ததாயும் மாசற்றதாயும் ஒன்றாயும் இரண்டற்றதாயும் உள்ளது பிரம்மம். இங்கு ஒரு சிறிதும் பன்மை இல்லை. ஸ்லோகம் 469. நிரூபிக்க முடியாத வடிவுடையதும் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாததும் ஒன்றேயாவதும் இரண்டற்றதும் பிரம்மம். இங்கு ஒரு சிறிதும் பன்மை இல்லை. ஸ்லோகம் 470. இருப்பே வடிவானதும் எங்கும் நிறைந்ததும் தானே விளங்குவதும் பரிசுத்தமானதும் அறிவுமயமானதும் ஒப்பற்றதும் ஒன்றேயானதும் இரண்டற்றதும் பிரம்மம். இங்கு ஒரு சிறிதும் பன்மை இல்லை.